லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Violence, violence, violence. I don't like violence. I avoid. But violence likes me. I can't avoid. தம்பி ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அதாவது பட்டது என்னதுன்னா, இன்னைக்கு நாங்கள் என்ன பேச போறோம்னா, வயலன்ஸ் இன் தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமா. இப்போ கடந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோ இருக்கட்டும், இல்லை இந்திய சினிமாவாக இருக்கட்டும், வயலன்ஸை வந்து அப்படியே க்ளோரிஃபை பண்ணி அப்படியே கொண்டாடி தான் படம் எடுக்கிறாங்க. அதை மக்களுமே கொண்டாட வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இது இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை தரப்போகுது அப்படிங்கிறதான் இன்னையோட டாபிக். ஆனால் மகாராஜா பார்த்தியா? பார்த்தனே. அந்த இன்டர்வல் சீன் பார்த்தியா? பார்த்தனே. சும்மா அப்படி கத்தியோட அப்படி உட்கார சரக்குன்னு போட்டுட்டு விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒரு வில்லனை கத்தியால் வெட்டுறாரு தான், ரொம்ப கோரியாக வெட்டுறாரு தான். நான் சொல்கிறது ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அப்போ இவ்வளோ வயலன்ஸாக வந்து காட்ட மாட்டாங்க. ஒரு இப்போ என்னென்னா, அந்த டைமில் படம் வந்த நேரங்களில் வந்து பெரும்பாலும் கமர்ஷியல் படங்கள் இந்த மாதிரி படங்கள் தான் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ நடுவில் இந்த தேவர் மகன் மாதிரி கமல் மாதிரியான ஆட்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அதில் கூடமே அவர் என்ன சொல்லுவார்னா, போடா இதெல்லாம் விட்டுட்டு போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அதுலேயுமே அவங்க ரொம்ப அதாவது ஸ்லோ மோஷன் அப்படி பறக்கிற மாதிரி, அப்படியே ரத்தம் சொட்டுற மாதிரி இப்படிலாம் காட்ட மாட்டாங்க. வெட்டினா அடுத்த செகண்ட் அப்படி கட் பண்ணி சக்குன்னு போயிட்டு அடுத்த இதுக்கு போயிடுவாங்க அந்த டைம்லலாம். இப்போ அதை கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி காட்டுறாங்க. இல்லை, க்ளோரிஃபை பண்ண தாண்டி இன்னொன்றும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் இருந்தால், அது சப்போஸ் அந்த யூபைஏ படமாக இருந்தால், குழந்தைங்கள்லாம் இருந்தால் அப்படியே கண்ணை பொத்துவாங்க. ஆமாம், அப்பா அம்மாக்கள். நான் பார்க்குறேன் தியேட்டரில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அதை கொண்டாடி ரசித்து அப்படி ஒரு விசில் மூமெண்ட் மாதிரி கொடுத்தாங்களா, எனக்கு அப்போ தோணுச்சு. இல்லை இப்போ வந்து பசங்க அம்மா கண்ண மாதிரி இல்லைண்ணே. இப்போ எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு மொபைல் சீக்கிரமாக கிடச்சிருது. ஒரு 10 வயசில் பான் பார்த்தவன் இன்னைக்கு 5 வயசுலேயே பான் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்துருச்சு. எல்லாமே ரொம்ப சீக்கிரங்கிறது அது எங்கே வந்து கொண்டு வருதுன்னா, சொசைட்டியில் இன்னைக்கு பாரு, காலேஜ் போகும்போதே பட்டாக்கத்தியுடன் சென்ற கல்லூரி மாணவர்கள் நீ பெருசா நான் பெருசா என்று அடித்து கொண்டனர்னு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இறங்கி நான் அச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே தேவையில்லைடோ. ஒரு காலத்துல அடிச்சுக்கிட்டது பெருசுன்னு பார்த்தா இப்ப பட்டாக்கத்தியோட போய் வெட்டுறது பெருசுன்னு வந்துருச்சு. அது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த ரெகுலர் இன்டர்வலில் எப்பயுமே நடக்கிறது தான். சில நேரங்களில் வந்து இந்த ஏரியா சண்டைகள் வரும், சிலது வந்து இந்த ஜாதி வச்சு வரும். ஊர் பக்கம் அந்த சைட்லலாம் அதிகமாக இருக்கும். சிட்டியை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், இங்கேயும் இருக்குது, பட் அதிகமாக அந்த சைடு இருக்கும். இங்கே வந்து யார் நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லிட்டு இங்கே அடிச்சுக்குவானுங்க, அதெல்லாம் இருக்குது. பட் இப்போ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லை, இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. அதுதானே, இது எல்லாமே மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு நீ நினைக்கிறியா? சினிமா இந்த மாதிரியான மக்களுடைய வாழ்வுலேருந்து தானே சினிமாவே எடுக்கிறாங்க தானே. கோரித்தனமான காட்சிகள் க்ளோரிஃபை பண்ணப்படுறது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததான்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸால் சினிமா வந்துச்சா, இல்லை சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா அப்படின்றது வந்து, அதாவது அந்த வன்முறை காட்சிகளை சொல்கிறேன், வன்முறை காட்சினால் அதை பார்த்து சினிமா எடுத்தாங்களா, இல்லை சினிமாலேருந்து அந்த வன்முறை காட்சியை வந்து பார்த்து கற்றுக்குறாங்களான்னு சொன்னால் வைஸ் வெர்சா ரெண்டுமே நடக்கிறது தான். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த கைதி படம்லாம் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே, அதுக்கு முன்னாடி அந்த கேஜிஎஃப் ஆரம்பித்து வச்சாலும் இன்றைக்கி வந்து அந்த வயலன்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி காமிச்சாதான் இன்றைக்கி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு மெலோ ட்ராமாவாக ஒரு படம் எடுத்தால் அது வெற்றி பெறுமான்னு கேட்டோம்னா, அதிகபட்சம் வெற்றி பெறுமாங்கிறது குறிப்பிட்ட அளவு அந்த படத்தினுடைய தன்மையிலையும் அது காட்டப்படுற விசுவலைசேஷன்லையும் தான் இருக்குது. ஓகேவா? என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே, என்ன மாதிரி இதுன்னு. ஆனால் 80லேருந்து 70% இன்னைக்கு முழுக்க ஆக்ஷன் ஆர் த்ரில்லர் தான். எல்லாமே வந்து ஒரு டார்க் ஓரியன்ட் படம் தான் வருது. நான் அப்படி வர படங்கள்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கும் தெரியும் கருத்து சுதந்திரம்,
இந்த மாதிரி பல சுதந்திரங்கள் இருக்குது, ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, அதில் நம்ம தலையிடக்கூடாது என்கிறதுல நான் ரொம்ப ஆணித்தனமாக இருக்கேன். இப்போ மகாராஜாங்கிற படமே பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு அபியூஸை பற்றி மக்களுக்கு ஒரு நல்லவே பப்ளிக் சோஷியல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. பட் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ங்கிறது வந்து அந்த கோரித்தனம் அப்படிங்கிறது, அந்த கோரின்னு எது மீன் பண்ணுறேன், ராவா இருக்கிறது ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் அதை மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனாகவும் பார்க்குறது, அவன் அவ்வளோ பெரிய வில்ல, அவனை கொல்றதுல தப்பு இல்லையே அப்படின்னு. பட் நீ யோசிச்சுப்பார், நம்ம சமூகத்தில் நம்ம வந்து ஒருத்தனை கொன்னுட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு நீ யோசிச்சுப்பார். கொல்றதன் மூலமாக உனக்கு அங்கே எல்லாமே கிடைச்சிருமா? அரபு நாட்டுகளில் வந்து இந்த மாதிரி ரேபிஸ்ட்டு இந்த மாதிரி ஆட்களை வந்து உடனுக்குடன் மரண தண்டனை கொடுத்து சாவடிச்சிடுறாங்க. அதை வந்து இங்கே நிறைய பேர் வலியுறுத்தி அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்கள பண்ணணும், ரேபிஸ்ட்டை பண்ணணும்னு சொல்கிறது ஓகே. இப்போ ரேபிஸ்ட்டுன்னு வரும்போது ஆப்வியஸாக எல்லாரும் மனசுக்குள்ளேயுமே வந்து அவன் 1000 தான் இருந்தாலும் இப்படி பண்ணல, அவன் வெட்டுறான் அவனை அப்படின்ற மாதிரியான மனநிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க, பச்சை குழந்தைங்கன்னு வரும்போது யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. இந்த ஆந்திராவில் கூட போலீஸ் வந்து என்கவுண்டர் போட்டாங்கல்ல, அதுவே எவ்வளோ பேர் வரவேற்றாங்க. ஆனால் என்கவுண்டர் சரியா அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய டிபேட்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இதுலேருந்து நான் சொல்ல வரேன்னா, இப்போ பர்டிகுலராக நம்ம இந்த டாபிக்னு வரும்பொழுது இது வந்து கொஞ்சம் 50-50ல நிற்கிது. அதான் கத்தி மேலே நடக்கிறது தான். இப்போ நம்ம பேசுகிறதே நாளைக்கு நம்மளை திட்ட கூட செய்வாங்க. ஏன்டா அப்புறம் என்னடா என்ன தாண்டா பண்ண சொல்கிறீங்க, அது வந்து இந்த குறிப்பிட்ட டாபிக்ல. ஆனால் பொதுப்படியாக நான் சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் ஓட்டின கருடன் படம் வச்சுக்கோமே, அது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக்ல சேம் இதே மாதிரி கையை வெட்டுற மாதிரி ஒரு சீன் வந்து வருது. அங்கதான் இன்டர்வல் பிளாக். என்ன சொல்றேன், கையை வெட்டுறது எனக்கு பிரச்சனை கிடையாதுங்கிற. அந்த கையை வெட்டுறது நீ எப்படி விசுவலைசேஷன் பண்ற, எப்படி நீங்க விசுவலைசேஷன் பண்ணி மக்களுக்கு அதை சாப்பிட தரீங்க அப்படிங்கறதான். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அது அதிகமா இருக்குல்ல. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த படம் இருக்கு, விக்ரம் இருக்கு. விக்ரம் வந்து ட்ரக் சொசைட்டில அந்த ட்ரக்ஸை வந்து, ஆமாங்க, அது ஒரு நடுவுல என்னன்னு தெரியல, வரதெல்லாம் கண்ணு டமால் டுமிலு அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இன்னொரு பக்கம் ட்ரக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ட்ரக்கு நாட்டுக்குள்ளே வந்துருச்சு, சே நோ டு ட்ரக்குன்னு நீ கடைசியில் சொல்ல போகிறீங்க. ஆனால் அந்த ட்ரக்கையுமே நீங்கள் காட்சிப்படுத்தும் போதோ அதை கொண்டு வரும்போதோ அதை நீங்கள் ஏன் க்ளோரிஃபை பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். க்ளோரிஃபை பண்ணுறது நானுமே நியாயம்னு சொல்லலை. நானுமே வந்து அது படைப்பாளிகள் சுதந்திரம், நம்ம அதில் தலையிட முடியாது. ஆனால் பொறுப்புணர்ச்சியோட செயல்பட்டு அதை வைங்க அப்படின்றது தான் நானுமே சொல்ல வரேன். நான் எதுக்கு, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எதனால் இது வருதுன்ற காரணத்தை தான் நான் இப்போ வந்து சொல்கிறேனே தவிர நான் வந்து அதை வந்து ஆதரிக்கலை. என்னன்னா, இப்போது இந்த ரேபிஸ்ட்டுன்னு வரும்போது அங்கே வந்து நம்ம அதை ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. சரி, ஓகே, ரேபிஸ்ட்னா அப்போ தான் பயம் வரும் அப்படின்றதுனால கூட ஒத்துக்கலான்னு வச்சுக்கோமே. ஆனால் மற்றபடி இந்த ட்ரக்ஸு விஷயங்கள், அப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு வயலன்ஸை வச்சு அதை பெருசாக குளோரிஃபை பண்ணி காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு இந்த சென்ஸ் நான் சொல்கிறது அதை வேற மாதிரி காட்டலாம். கமலஹாசன் வந்து ஆழம் வந்தான்ல பண்ணார், வயலன்ஸ் தான், அவன் வந்து ஒரு சைக்கோ கில்லரு, அவன் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிச்சு, அதை எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு ராவா நான் எப்படி காட்டுறது அப்படின்றதுக்காக கார்ட்டூனில் பண்ணியிருப்பார். இந்த கார்ட்டூனில் பண்ணதையே குவென்டின் டாரண்டினோ வந்து அதை குவிண்டின் அவர் வந்து நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பிற்காலத்தில் வந்து கில்பில் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நடுவில் எவ்வளோ ஒரு தகவல்கள்லாம் வந்துச்சு. அது தகவல் தான், அது அவருமே இது பண்ணலை. பட் இல்லையோ, நீ சிம்பிள் விஷயம், அது விஷயம் இருக்கிறதுனால தான் தம்பி அது வந்து வெளியே வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது காட்ட முடியாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்று யோசிக்கிறாங்கல்ல, அதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன். அந்த ஆல்டர்னேட்டிவ் மாதிரி நீங்களும் ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இப்போ வயலன்ஸ்ன்னு பற்றி பேசும்போது குவென்டின் டாரண்டினோ பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. இங்கே இருக்கிற இளம் இயக்குனர்கள் எல்லாருமே எடுக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா கேங்ஸ்டர் ஜானர் தான் மோஸ்ட்லி எடுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறது நான் என் தலைமை வழி தான். யார் அவங்க சொல்கிறது, 2 பேர் சொல்லுவாங்க, ஒன்று குவென்டின் டாரண்டினோ, இன்னொன்று மார்ட்டின் ஸ்கார்சி. இப்போ மார்ட்டின் ஸ்கார்சி படத்தையும் எடுத்து வச்சு பாருங்கள், நீங்கள் எடுக்கிற படத்தையும் எடுத்து வச்சு பாருங்கள், அந்த வயலன்ஸ் எப்படி இருக்குது, அது இம்பேக்ட் பண்ணுது அவங்கள அதில் என்ன க்ளோரிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எத்தனை ஸ்லோ மோஷன்ஸ் இருக்குது, அதாவது ஒருத்தனை வெட்டும் போதோ குத்தி ரத்தம் வரும்போதோ எத்தனை ஸ்லோ மோஷன்ஸ், அதை எப்படி எலவேட் பண்ணியிருக்காங்க. அது எலவேஷனே அங்கே இருக்காது, அது ஜஸ்ட் ஒரு ஸ்டேஜிங்கு, அது ஒரு ஆர்டிஸ்டிக் மூவ்மெண்ட்டில் அப்படி மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஈவன் குவென்டின் டாரண்டினோட இதில் எல்லாமே அந்த சக்கு 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 சக்குன்னு இருக்குமே.
ஆஹா இது சரிப்பட்டு வராது. ஐயை வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். தவிர அங்க குளோரிஃபிகேஷன் எல்லாமே ரத்தம் தெறிக்கும். ஈவன் ஜாங்கோ அன்சைன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பினத்தை சேர்ந்தவர் ரிவெஞ்ச் வாங்குறதுக்காக அந்த இது வரும்போது அப்படி கன் எடுத்து வச்சு டப்பு டப்பு டப்புன்னு போட்டுட்டு இருப்பார். அப்படியே என்னமோ மனுஷன் அப்படின்னு ரத்தமே வராது. அதை பார்க்கும்போதே நமக்கு நம்ப தோணாது. இப்படி தான் அவர் வயலன்ஸ் எடுப்பார். ஆனால் இவங்க என்னென்னா அவங்கள்ட்டேருந்து எசன்ஸை லைட்டாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஊருக்காரங்கள்ட்ட அது ரொம்ப பெரிய பிரச்சனை எப்போதுமே இருக்குது. ஒரு கதைன்னா அந்த கதையை வந்து கொஞ்சம் புனைவுபடுத்துறத ஆளாளுக்கு வரும்போது ஒன்று மாறும். இப்போ நான் சொல்லும் போது ஒன்று சொல்லுவேன், நீ வரும்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். அப்படியே சேர்த்து அதை எலிவேட் பண்ணுவோம்ல, அது நமக்குள்ளே ஆல்ரெடி அந்த தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். எனக்கு அந்த இவங்க எடுத்துக்கிற இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க படங்களே நீங்கள் திரும்பி திரும்பி வேணால் பாருங்கள், அது யாருமே இம்பேக்ட் பண்ணாது. ஆமாம், அதாவது ஒருத்தங்களுக்குள்ள ஒரு வேர்ஷன் இருக்குதுல்ல, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வச்சு காட்டுங்க அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்ல வர்றது. ஏன்னா இன்னைக்கு பார்க்குற மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஜஸ்ட் லைக் தட் மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நீ சொன்ன மாதிரி கண்ணை மூடுறது, ஒரு டக்குன்னு இப்போ ஒரு வெட்டுறாங்கன்னு வச்சுங்க, படம் பார்த்து டக்குன்னு கையை போச்சு அப்படின்வாங்க, ஒரு ஜர்க்கு ஒன்று கொடுப்பாங்க. அங்கே வெட்டும் போது இங்கே பதறம். லேடிஸ்லாம் நீங்கள் குடும்பத்தோட பல பேர் படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வெட்டினா என்ன இவ்வளோதானே, நான் எதிர்பார்த்தேன் இன்னும் பயங்கரமாக வெட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கடந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு பழக்கப்படுத்திருக்கிறாங்க. அந்த இந்த காமெடியில் சொன்னால வடிவேல் காமெடியில் அப்பல காலையில் ரசத்தில் பூனையே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போய அந்த படத்தில் அதுக்கு மேலே இருக்குது என்னமோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இன்னொரு காமெடி வருமே, அப்படியே கிரிட்டு 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 கிரிட்டுன்னு போனேன், அவன் 2 அடி விலகிட்டான், அப்படியே போய் கம்பிக்குள்ளே சொருகிட்டுன்னு ரத்தம் ஊற்ற ஊற்ற வந்து சொல்லுவார்ல. இது காமெடியாக நம்ம சொல்லும் போது அதுன்றது வேற. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க அதை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகணும். இப்போது முன்னாடி நான் சொல்கிறது 80s 90s இருந்தே கூட வச்சுக்கோமே, இப்போ அங்கேருந்து வந்த படங்கள்லேயே பார்த்தோன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் எக்ஸ்பிரிமெண்டலான படங்கள் இந்த மாதிரி வரும். அப்போ 1 2ன்னு இருக்கும். அதை வந்து நம்ம பெருசாக இன்னும் அதை வந்து ஐயோ இது இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா யோசிப்போம். மகாநதியிலாம் கிளைமேக்ஸில் கையை வெட்டிட்டு அந்த கை போனதுக்கப்புறமா அங்கேருந்து தான் கமலஹாசன் தப்பிச்சு வருவார். ஒருத்தனை சாவடிக்கணும், வேறு வழியில் தான் கை பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்ட்டு வெட்டிடுவார். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் கட் பண்ணால் வெறும் சட்டையோட ஜெயிலேருந்து வர மாதிரி காட்டுவாங்க, குடும்பத்துக்காக கையை இழந்துட்டான் அப்படின்ற மாதிரி அது சென்டிமெண்ட்லாம் போயிடும். இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வலில் வந்து இந்த படங்கள் வந்து சமீபத்தில் இந்த கைதி, அதுக்கு முன்னாடி இந்த கேஜிஎஃப், இப்போ நம்ம சாணி காகிதம் டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரன் அவரோட இதுலையுமே அந்த அவருடைய வே ஆஃப் ஸ்டைலோ விஷுவலைசேஷனோ நம்ம எந்த இதுவுமே சொல்ல. பட் அவர் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் டைரக்டரா எல்லாருமே வரீங்க. இல்லை, அடுத்த படத்தில் அவரால் நினைச்சாலும் வயலன்ஸ் பண்ண முடியாது, வயலின் வேணா பண்ணலாம். அதனால அதுக்கு அடுத்த படத்துல வேணா அவர் யோசிக்கலாம். அதை பத்தி என்ன சொல்றேன்றது உங்களுக்கே புரியும். அடுத்து அவர் இளையராஜா பயோபிக் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அதான் இதெல்லாம் விட இன்னொருத்தர் வந்துட்டாரு இப்ப, சந்தீப் ரெட்டி வங்கா. முதல் படம் அவரா? அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அது ஆனா அது ஒரு பேச்சு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த 50 Shades of Grey அந்த சீரீஸ் இருக்குல்ல, அதை வந்து பார்த்துட்டு அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இந்த மாதிரியான இயக்குனர்கள் வந்து, நான் சொல்றது வந்து பெண்கள் மேலே இருக்கிற வயலன்ஸ் சொல்றது. அதாவது சமூக வயலன்ஸ்னு ஒன்று, இது வந்து பெண்கள் மேலே இருக்கிற வயலன்ஸ் வந்து அதிகமானதுக்கு, அதாவது எல்லாரும் மனுஷன் வரும்போது அவனுக்குள்ள ஒரு குட் அண்ட் பேட் இருக்கும், அந்த ஈவல்ன்றது வெளியே வரும். ஆனால் அதை திரைமறைவில் சில பேர் இருப்பாங்க, சிலர் இருக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள். மியூச்சுவலாக அது ஓகேன்றவங்களுக்கு அது ஓகே, மியூச்சுவல் இல்லாதவங்களுக்கு தான் அங்கே பிரச்சனை. அப்படின்றத நீங்கள் வெட்ட வெளிச்சம் போட்டு அதை வந்து இன்னைக்கு படமாக காட்டுறதுக்கான காரணங்கள் வந்து இந்த மாதிரியான சீரீஸ்கள் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதாக ஒரு தகவல்கள் அப்படியே உலா வந்துகிட்டு இருக்கு. எது 50 Shades of Grey பார்த்து 3 சீசன்ல? ஆமாம், 3 சீசன் இல்லைங்க, 3 படங்க. 3 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ங்க. ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப பெரிய நாவல். அங்கே அமெரிக்கனில் பெஸ்ட் செல்லர், நியூயார்க் பெஸ்ட் செல்லரில் தான் இருந்திருக்கு. அதாவது என்னென்னா, இப்போது இவங்க எல்லாருமே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் காட்டணும் அப்படிங்கிறதுனாலேயே இத்தனை நாட்களாக ஒன்று இருக்கும்ல, அதில் ஏதோ ஒன்று முரண்பட்டு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் இந்த சந்தீப் ரெட்டி வங்காங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய கேரக்டர் இதுதான், என்னுடைய படங்களில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணுறாரு. நல்ல வேலை இன்னைக்கு லாபத்தா லேடிஸுங்கிற அந்த படம்லாம் வந்து கொஞ்சம் அதனுடைய ரேட்டிங்ஸை எப்படி சொல்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரியான ஒரு மெலோ ட்ராமா படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது வந்து
ஒரு நல்ல விஷயமா தான் நான் அதை எடுத்து. அந்த ரக்கடுன்றத வந்து ஒரு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். ரக்கடு இல்லை, ஆல்ஃபா மேல். ஆல்ஃபா தான். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதுக்குன்னு ஆல்ஃபா தான் அது மிகப்பெரிய ஆல்ஃபா மாதிரி காட்டுறதுன்றதுலாம் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணலாம். நான் வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்ல வரல, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக யோசிங்க. ஏன்னா சொசைட்டி வந்து பார்க்குது. நான் வேணான்னு சொல்லலை, படைப்பாளிகள் சுதந்திரத்தில் நாங்கள் தலையிடலை. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது என்னன்னா, காட்டுங்க, பண்ணுங்க. ஆனால் அதை எப்படி காட்டுறீங்க, எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அதை நீங்கள் காட்சிப்படுத்துறீங்கன்றதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை தான் நாங்கள் சொல்ல வரோம். அதாவது உங்களை வெட்ட வேணான்னு சொல்லலை, தலையை துண்டிக்க வேணான்னு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜெயிலர் படத்தில் அந்த மருமகள் அப்படி பேசினா கோவம் வரதான் செய்யும். பிள்ளை இழந்திருக்காரு எல்லாம் ஓகே, கண்டிப்பாக நேரில் ஒருத்தவங்க அப்படி வெட்டக்கூட செய்வாங்க. அவ்வளோ ரியலிசம் வேணாமே, அதுக்குன்னு முண்டத்தை காட்டுற மாதிரி. அவ்வளோதான், அந்த மாதிரி சிம்பிள் தான். ஏன்னா அது நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில படங்கள்லாம் அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி யூபையை கொடுக்குறாங்கன்னுமே தெரில. அது இந்த சென்சாரில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றும் இல்லாத கருத்தியல் ரீதியான படத்துக்கு அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி இதை வெட்டு அதை வெட்டில வந்து சுதா கொங்காரா சொல்லியிருந்தாங்க, ஆயுத எழுத்துக்கு அவ்வளோ கட்டு கொடுத்தாங்களாம். அப்போ அவங்க வந்து மணிரத்னம் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணார் உள்ள. அதாவது பிரச்சனை இந்த சென்ஸ் வந்து அவர் வந்து கேட்குறாராம், ஏன் இப்படி கட் பண்ணுறீங்கன்னா, வயலன்ஸ் நீங்கள் காமிச்சிருக்கீங்க, ஆனால் அது வந்து நிஜமாகவே அடிக்கிற மாதிரி இருக்குது, நிஜமாகவே வெட்டுற மாதிரி இருக்குது, நிஜமாகவே எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்சார்லேயே வந்து அவ்வளோ தூரம் கட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளோ தூரம் சொன்னாங்க. அதுக்காக மணி சார் வந்து அவ்வளோ ஃபைட் பண்ணார் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னாங்க. அப்படி பார்த்தா அதில் காட்டின வயலன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வயலன்ஸே கிடையாது இன்னைக்கு காட்டுற வயலன்ஸ் வந்து. அப்போது இவங்க சென்சார் போர்ட்லேயே ஏதாவது தளர்வுகள் வந்து, அதாவது அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணப்படுதா, இல்லை இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் தளர்வுகள் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. அதாவது இப்போ நம்ம பேசும்போது இன்னொன்று தெளிவுபடுத்தணும். வெற்றிமாறன் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், வயலன்ஸுங்கிறது ஒரு அப்ரெஸ்டு பீப்புளோட, அவர் ஸ்டைல்லே சொல்லுவார், ஒன் அப்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவார்ல, அப்ரெஸ்டு பீப்புளோட வெளிப்பாடு தாங்கிறாரு. அதில் நான் எந்த தப்பும் சொல்லலை. கண்டிப்பாக வயலன்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது, போகுது, வருது தான். நான் என்ன சொல்கிறேன், அதை காட்சிப்படுத்தும் விதத்தில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு தான் சொல்கிறேன். இன்னொன்று, நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே இவங்களாம் லெஜெண்ட்ஸ். என்னென்னு சொல்லப்போனால், ஏன்னா அப்கமிங்கில் இவங்களோட படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாருமே ரசிக்கிறாங்க. பட் இப்போ சமீபமாக வெளியில் நடக்கிற அந்த நியூஸையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி இந்த போதை கலாச்சாரம் எல்லாமே டெவலப் ஆகிட்டே வருது. நம்ம ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காலேயும் எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருந்துப்போம். அதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம ஊர்லேயே வந்துருச்சு. துப்பாக்கி கலாச்சாரம் முதற்கொண்டு இந்தியாவில் வந்துருச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம தான் வந்து நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். இவ்வளோதான் நாங்கள் இந்த வயலன்ஸ் இன் சினிமாவில் சொல்ல வரோம். அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறது கொஞ்சம் நீங்கள் பொறுப்புணர்வோட அந்த காட்சி அமைப்புகளை வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றது தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள்னு வரும்போது டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, அந்த சென்சார் போர்டு அதிகாரிகள்கிட்டையும் தான் இருக்குது. கண்ட விஷயங்களை வந்து சென்சார் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை தேடுவாங்க. அதுக்காக இதை தவிர்க்கணும்னு நான் சொல்ல வரல. ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பொறுப்போடு நீங்கள் இதை அணுகுனீங்க அப்படின்னா வருங்கால சந்ததியினருக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த எங்களுடைய கருத்து. இதுதான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வரோம். நன்றி. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்பவங்களில் இதே மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி.